ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 4 இருக்க சாப்டர் 4 ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். அதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 4.1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ரெண்டையும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பிக்யூ பிஎஸ்கியூஆர்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. பிஎஸ்டி ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் பிக்யூஆர் ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா, இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ன ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம். பிஎஸ்டி அதுக்கப்புறம் மற்றும் பெரிய ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம். பிக்யூஆர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு சம்மு. அடுத்த 2ஆம் சம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் என்னன்னா, இது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா பிஎஸ் என்ன அதை எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஆடியும் பிக்யூ ஃபஸ்ட் 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஓ பிஎஸ் பை பிக்யூ. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிக்கு இது பண்ணும். அதுக்கப்புறம் கியூஆர். இங்கே வந்து பாருங்கள், முக்கோணத்தில் எஸ்டிக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அதனால் மதிப்பு கொடுத்தது என்ன, பிடி. அடுத்தது எழுதுங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டில் இருக்கிறதும் பிடிக்கு ஒரு மதிப்பு இருக்குதா, அப்போ அதை எடுத்துக்கலாம். பிடி இங்கே எது எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயே எடுக்கணும். அடுத்து பிஆர் எடுக்கணும். ஓகேவா, இப்போ பிஎஸ்க்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, 2. பிக்யூக்கு 2 1 ரெண்டையும் ஈக்குவல் ப்ளஸ் பண்ணால் 3. அடுத்து பிடி என்ன, பிடி வந்து 4. அடுத்து பிஆர் வந்து 4 + 2 அப்போது 6. இப்போ இதை டிவைட் பண்ணலாமா, 2/3 வருமா. அப்போ இங்கேயும் 2/3, இங்கேயும் 2/3யா. அப்போனா பிஎஸ் பிக்யூ ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு பிஆர். இந்த 2 ஈக்குவல் தானா. அப்போ வந்து ட்ரையாங்கிள் பி வந்து காமன் தான். ஓகேவா, பி இஸ் காமன் டிகிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கீழே என்ன எழுதிக்கிறீங்கன்னா பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி இது எழுதிக்கோங்க. ஓகேவா, சிமிலாரிட்டி. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் அதே மாதிரி தான். பிஎஸ்டி ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூஆர் ட்ரையாங்கிளா, அதே மாதிரி எடுத்துக்கலாம். பிஎஸ்டி மற்றும் போட்டுக்கலாம், அண்டும் போட்டுக்கலாம். நான் தமிழ் மீடியமும் அந்த மாதிரி எழுதுவாங்க, அதனால அந்த மாதிரி எழுதுறேன். ஓகேவா, அடுத்து ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அடுத்து அதே மாதிரி தான் பிஎஸ் எடுத்துக்கலாம். பிஎஸ்க்கு மதிப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இடம்னு பிக்யூ எடுக்கணும். பிக்யூக்கு மதிப்பு இருக்கும். ஓகேவா, அடுத்து பிடி மதிப்பு இருக்குது, பிஎஸ்க்கு மதிப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ்டிக்கு மதிப்பு இருக்கான்னு பாருங்கள். எஸ்டிக்கு மதிப்பு கொடுக்கல இவங்க, அதனால் எஸ்டி எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பிக்யூ எடுத்துக்கலாம். பிக்யூ இருங்க காட்டுறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கலாம். அப்போது பிஎஸ் பை பிக்யூ ஈக்குவல் டு, அடுத்து எஸ்டிக்கு மதிப்பு கொடுக்கல, அதனால நம்ம அதே மாதிரி பிடி, அடுத்து இந்த பிஆர் எடுத்துக்கலாம். பிடி பை பிஆர். ஓகேவா, இப்போ புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்க்கு என்ன மதிப்புனா 2. பிக்யூக்கு வந்து பாருங்கள் 2 1 3 1. ஏன்னா இங்கே பி இங்கே இருக்குது, கியூ இங்கே இருக்குது. இந்த 2 இடையில இருக்கிறது வந்து 3 2 இருக்குதா. அப்போ 2 ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போது 2/5. அடுத்து பிடிக்கு மதிப்பு என்னென்னா 2. பிஆருக்கு மதிப்பு வந்து அதே மாதிரி தான் 2 + 3 வரும். அப்போது 5. 2 ஈக்குவலா. அப்போது பிஎஸ் பை பிக்யூ ஈக்குவல் பிடி பை பிஆர். சேம் அதே மாதிரி தான். பி இஸ் காமன். அதே மாதிரி பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி வரும். இது எழுதிக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.